வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடியோவை பார்த்து கண்டினியூவா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இந்த தடவை நம்ம என்ன சொல்றோம்னா ஒய் விசாரா கன்ஸ்ட்ரக்ஷன், அதுதான் நம்மளுடைய டைட்டில். ஃபினிஷிங் லெவலில் என்ன பேமெண்ட் வேணும் அப்படிங்கிறது வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அக்ரிமெண்ட்டுங்கிற ஒரு ஷீட்ல வந்து ஃபுல்லாக நம்ம கொடுத்துருவோம். என்ன ரேட்டு, ஸோ எந்த டிராயிங்ஸ் கொடுக்குறோம், மெட்டீரியல் என்ன டீட்டெயில் கொடுக்குறோம், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பண்ண போகிறோம், எப்போ டேட் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஸோ பேமெண்ட்டுடைய ஸ்டேஜ் என்ன, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஷீட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது வந்து ஹேண்ட் ஓவர் வந்து பைப்ல இதை ஃப்ளோ பண்ணிடலாம், இது ஒரு பாத்ரூம் தான் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 4-5 பைப் தான் ஸ்டாண்டர்ட்னா 4-5 பைப் தான் ப்ரொவிஷன் கொடுப்போம். ஸோ அதுதான் விசாரா கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் விசாரா கன்ஸ்ட்ரக்ஷன் வரணுங்கிறதுக்கான பதில் வந்து நான் சொல்லிட்டு இருந்ததுலேயே வந்துடும். மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம், பிராண்டு கொடுக்குறோம், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறோம், அக்ரிமெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி அது எல்லாமே விசிபிலிட்டியா சைட்ல நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம் 100%. ஸோ அதுல எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதனாலதான் நம்மளுடைய கம்பெனிலயோ நம்மளுடைய நேம்லயோ நம்மளுடைய லோகோலயோ வந்து என்ன கொடுத்துருக்கோம், நோ காம்ப்ரமைஸ் அண்ட் குவாலிட்டி. ஸோ காம்ப்ரமைஸ் வந்து நம்ம குவாலிட்டியில பண்ணலைங்கிறது இந்த மாதிரி தான் பண்ணாம இருக்கும். பட் குவாலிட்டியா கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. என்ன ஸ்பெசிஃபிகேஷன், எலக்ட்ரிக்கல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வயரிங் பண்றோம் அப்படிங்கறத தாண்டி என்ன வயரிங், இப்போ ஒரு லைட் பாயிண்ட்டுக்கு என்ன ஸ்கொயரமும் வயர் கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்கொயரமும் கொடுத்துருக்கோமாங்கிறதான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அதுதான் விசாரா கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம வந்து எல்லாருமே வயர் போடுறாங்க சார் அப்படிங்கிறத தாண்டி என்ன வயர் கொடுக்க போறோம். இந்த லைட் பாயிண்ட்டுக்கு 1 ஸ்கொயரம் வயர் தான், ஒரு ஏசி பாயிண்ட் அப்படின்னா 4 ஸ்கொயரம் வயர் தான், ஒரு பவர் பாயிண்ட் அப்படின்னா 2 பாயிண்ட் வயர். அந்த 2.5 வயர்ல எத்தனை பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம டிராயிங்காகவும் கொடுத்துறோம். சைட்ல வந்து என்ன டிராயிங் இருக்கோ அதை தான் நம்ம வந்து இன்டர்பிரேஷன் பண்ண போறோம். சேம் சிவில் ஒர்க்ல அதே மாதிரி தான். இப்போ நம்ம ரூஃப் பீம் சைஸ் என்ன நம்ம கொடுத்துருக்கிறோமோ அந்த ரூஃப் பீம் சைஸ் தான் அங்கே மேலே கொடுக்கும். ஸோ நம்ம ரூஃபோடைய பீம்ல வந்து ரூஃபோடைய ஸ்லாப்ல வந்து பீமோட சைஸ் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டா 1000 ஸ்கொயர் ஃபீட்னா ஒன்று சார், 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒன்று சார், அதுல வந்து காஸ்ட் ரீச் பண்ணிக்கலாங்கிற காம்ப்ரமைஸே இருக்காது. இப்போ 1 அடி பீம் அப்படின்னா 1 அடி பீம் வந்து நம்ம கிளியராகவே கொடுத்துருவோம். ஸோ அதுல எந்த வித காம்ப்ரமைஸ் இருக்காது. அதே மாதிரி பிளம்பிங் ஐட்டம்ஸ், ஒரு பைப்புக்கு வந்து 2.5 பைப்ல இதை ஃப்ளோ பண்ணிடலாம், இது ஒரு பாத்ரூம் தான் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 4-5 பைப் தான் ஸ்டாண்டர்ட்னா 4-5 பைப் தான். உங்களுக்கு விசாரா கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியுங்கன்னா அப்போ இந்த வீடியோட ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மதுரையிலையோ இல்லை அருப்புக்கோட்டையிலையோ வீடை கட்டணும் இல்லைனா ரெனோவேட் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு பிளான் தான் நம்மளை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எங்களோட மற்ற ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட்ஸோட வீடியோவும் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கனவுலத்தை நிஜமாக்கணுமா, அப்போ அதுக்கு நாங்கள் தயார் இருக்கோம். தேங்க்யூ.